இன்னைக்கு கிளாஸ்ல நம்ம மோஷன் பார்ட் 2 வீடியோ பார்க்குறோம். ஸோ போன கிளாஸ்ல நம்ம இன்ட்ரடக்ஷன் பார்த்தோம். ஸோ மோஷன்னா என்ன, எந்த மாதிரியெல்லாம் மோஷன் நடக்குது அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். ஸோ இப்போது ஆப்ஜெக்ட்ஸோட பொசிஷன் வந்து டைமை பொறுத்து சேஞ்ச் ஆனால் தான் நம்ம அதை மோஷன் அப்படின்னு சொன்னோம். ஸோ மெயினாக மோஷனை வந்து ரெண்டாக பிரிக்கலாம். ஒன்று வந்து லீனியர் பாத்தில் போகிற லீனியர் மோஷன், செகண்ட் ஒன் வந்து சர்க்குலர் பாத்தில் போகிற சர்க்குலர் மோஷன். ஸோ இப்போ இன்னும் இந்த சாப்டரில் நம்ம என்னென்ன பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத ஜஸ்ட் ஒரு கண்டென்ட்ஸ் மாதிரி நான் எழுதியிருக்கேன், அதையும் பாருங்கள். நம்ம வந்து இன்ட்ரடக்ஷன் பார்ட் 1ல் முடிச்சிட்டோம். ஸோ இப்போ வந்து நம்ம செகண்ட் டாப்பிக்கில் இருக்கோம், டிஸ்கிரைபிங் மோஷன். ஸோ இப்போது ஒரு மோஷனை எப்படி நம்ம டிஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா, இப்போ நமக்கு வந்து ஏதோ ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குது. இப்போ உங்களோட ஸ்கூல் இருக்குன்னு வச்சுக்கோங்க. உங்களோட ஸ்கூலில் வந்து நீங்கள் எங்கே இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் எப்படி சொல்லுவீங்க? இந்த பில்டிங்கு பக்கத்தில், இங்கேருந்து இவ்வளோ தூரத்தில். ஸோ அந்த மாதிரி நீங்கள் ஒரு ரெஃபரன்ஸ் சொல்கிறீங்கல்ல. ஸோ இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு ரயில்வே ஸ்டேஷன் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ அந்த ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து உங்களோட ஸ்கூல் வந்து ஒரு 2 கிலோமீட்டர் நார்த்தில் இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் வச்சுக்கோங்க. ஸோ அப்போ எப்படி சொல்வீங்க? எங்களோட ஸ்கூல் வந்து ரயில்வே ஸ்டேஷனில் இருந்து 2 கிலோமீட்டர்ஸ் நார்த் டைரக்ஷனில் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் சொல்கிறீங்க, கரெக்டா? ஸோ அப்போ வந்து அந்த ரயில்வே ஸ்டேஷன் அப்படிங்கிற ஒரு இது சொல்கிறீங்க பார்த்தீங்களா? ஸோ அதுதான் வந்து ஒரு ரெஃபரன்ஸ் பாயிண்ட். ஸோ வி நீட் அ ரெஃபரன்ஸ் பாயிண்ட் to describe the position of the object. ஸோ நம்ம எப்படி சொல்ல போகிறோம்? அந்த ஆப்ஜெக்டோட பொசிஷன் வந்து சேஞ்ச் ஆனதுனா தான் அதை நம்ம மோஷன் சொல்கிறோம். அப்போ அந்த ஆப்ஜெக்ட் எந்த பொசிஷனில் இருக்குங்கிறத நம்ம எப்படி கண்டுபிடிப்போம்? ஸோ அதுக்கு தான் we need a reference point. ஓகே, ஸோ இந்த ரெஃபரன்ஸ் பாயிண்ட்டை நம்ம வந்து வச்சு ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். Motion along a straight line. ஓகே, இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஆப்ஜெக்டை நம்ம அசியூம் பண்ணிக்கலாம். ஒரு ஆப்ஜெக்ட் இந்த ஓங்கிற ரெஃபரன்ஸ் பாயிண்ட்டை நம்ம எடுத்துக்கலாம். ஓங்கிறது தான் நம்ம வந்து ரெஃபரன்ஸ் பாயிண்ட்டை எடுத்துக்கிறோம், ஓகேவா? ஸோ அந்த ரெஃபரன்ஸ் பாயிண்ட் ஓலேருந்து ஒரு ஸ்ட்ரெயிட் பாத்தில் மூவ் ஆகுது. மூவ் ஆகி ஏ பாயிண்ட் வரைக்கும் ரீச் ஆகுது. ஸோ ஏ பாயிண்ட் வரைக்கும் ரீச் ஆகிட்டு அகெயின் திரும்ப பின்னாடி அதே வழியாக இங்கே வந்துடுது, சி பாயிண்ட்டுக்கு வந்து ஸ்டாப் ஆகிடுது. ஓகே, அப்போது இதை வந்து நம்ம எப்படி சொல்லலாம்? ஸ்ட்ரெயிட் லைனில் ஒரு ஆப்ஜெக்ட் ஓல ஆரம்பித்து ஏ வரைக்கும் போய் மறுபடியும் திரும்ப அதே வழியில் சிக்கு வந்துடுச்சு. இப்போது இந்த டோட்டல் பாத் லெங்த் எவ்வளோ தூரம் இது போயிருக்கு அப்படிங்கிறத நம்ம எப்படி சொல்லலாம்? டோட்டல் டிஸ்டன்ஸ் இல்லைன்னா பாத் லெங்த் அப்படின்னு சொல்லலாமா? நம்ம பாத் லெங்த் வந்து நம்ம எப்படி கண்டுபிடிப்போம்? இப்போ ஓலேருந்து ஏ பாயிண்ட் வரைக்கும் போயிருக்கு. அப்போ ஓஏ ப்ளஸ் மறுபடி ஏலேருந்து சி வரைக்கும் வந்துடுச்சு, ஏசி. இப்போ இதோட டிஸ்டன்ஸ் பார்க்கலாமா? இப்போ ஓலேருந்து ஏ வரைக்கும் போகிறது வந்து 60 கிலோமீட்டர்ஸ் டிஸ்டன்ஸ் போயிருக்கு. அப்போ இங்கே 60 கிலோமீட்டர் ப்ளஸ் ஏலேருந்து சி வர்றதுக்கு எவ்வளோ இருக்கு? 60 - 25 35. ஸோ 35 கிலோமீட்டர். இப்போது இதை ரெண்டையும் நம்ம ஆட் பண்ணோம்னா 95 கிலோமீட்டர்ஸ் வரும். ஸோ இதுதான் அதோட டோட்டல் டிஸ்டன்ஸ், அதாவது மொத்தம் எவ்வளோ தூரம் போயிருக்கு அப்படிங்கிறது பார்த்தோம்னா நமக்கு வந்து 95 கிலோமீட்டர்ஸ். ஸோ இதை வந்து நம்ம எப்படி சொல்லலாம்? இது வந்து ஒரு நியூமரிக்கல் வேல்யூ, ஒரு நம்பர் நமக்கு வேல்யூ கிடைக்குதா? ஸோ இதை தான் வந்து என்னன்னு சொல்கிறோம்னா மேக்னிடியூட் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் ஒரு நியூமரிக்கல் வேல்யூ, ஒரு நம்பரில் இருக்கும். ஸோ அதை தான் வந்து நம்ம மேக்னிடியூட்னு சொல்லுவோம். ஸோ இப்போ நம்ம வந்து டிஸ்டன்ஸ்னு எடுத்துக்கிட்டோம்னா டிஸ்டன்ஸ்க்கு வந்து இட் ஹேஸ் ஒன்லி மேக்னிடியூட் வந்து மட்டும்தான் இருக்கும். இதுக்கு வந்து டைரக்ஷன் எதுவுமே கிடையாது.
ஸோ அதே வழியில் போயிட்டு திரும்ப அதே வழிக்கு வந்துருச்சு. ஸோ டோட்டலாக ட்ராவல் பண்ண டிஸ்டன்ஸ் வந்து 95 கிலோமீட்டர். ஓகே, இப்போ வந்து நம்ம டிஸ்டன்ஸ்னா என்னன்னு பார்த்துட்டோம். டிஸ்டன்ஸ்க்கு வந்து ஒன்லி மேக்னிடியூட், அதாவது நியூமரிக்கல் வேல்யூ மட்டும்தான் இருக்குங்கிறதும் நம்ம பார்த்துட்டோம். சரி, இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ஓங்கிற ரெஃபரன்ஸ் பாயிண்ட் எடுத்தோமா. ஸோ ஓங்கிறது தான் இனிஷியல் பாயிண்ட். ஃபர்ஸ்ட் இந்த பாயிண்ட்லேருந்து தான் ஸ்டார்ட் ஆகிருக்கு. ஸ்டார்ட் ஆகி ஏ வரைக்கும் போயிட்டு திரும்ப ஏலேருந்து சி பாயிண்ட்டுக்கு வந்துட்டாங்க. அப்போ இந்த சி பாயிண்ட்டுங்கிறது தான் என்ன பாயிண்ட்? இதுதான் ஃபைனல் பொசிஷன். ஓகேவா? ஸோ இப்போ இந்த இனிஷியல் பொசிஷனுக்கும் ஃபைனல் பொசிஷனுக்கும் உள்ள டிஃபரன்ஸ் இருக்கு பார்த்தீங்களா? ஸோ இதை தான் வந்து நம்ம டிஸ்பிளேஸ்மெண்ட்னு சொல்லுவோம். டிஸ்பிளேஸ்மெண்ட்னா என்னது? The shortest distance measured from initial to the final position of an object. So இப்போ தெரியுதா டிஸ்பிளேஸ்மெண்ட்னா என்னது? இந்த இனிஷியல் பொசிஷனுக்கும் ஃபைனல் பொசிஷனுக்கும் உள்ள அந்த டிஃபரன்ஸ், அதாவது இந்த ஷார்டஸ்ட் டிஸ்டன்ஸ். ஸோ இதை இப்போ இந்த கண்டிஷன்ல டிஸ்பிளேஸ்மெண்ட் என்னன்னு கண்டுபிடிங்க. ஸோ இனிஷியல் பொசிஷன் ஓல இருந்து ஃபைனல் பொசிஷன் சியில் இருக்கு. ஸோ இது ரெண்டுக்கும் உள்ள டிஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா 25 kilometers இருக்கு. So the displacement is equal to 25 kilometers. இப்போ இன்னொரு கேஸ் எடுத்துக்கோங்க. இன்னொரு கேஸ்ல என்ன ஆகுதுன்னா, உங்களுக்கு ஸ்டார்டிங் பாயிண்ட் ஓல ஆரம்பிச்சு ஏ வரைக்கும் போய் ஸ்டாப் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோமே. ஸோ அப்போ வந்து இந்த கேஸ்ல பாத்தீங்கன்னா அது டிராவல் பண்ணியிருக்க டிஸ்டன்ஸும் 60 கிலோமீட்டர்ஸ் தான், டிஸ்பிளேஸ்மெண்ட்டும் 60 கிலோமீட்டர்ஸ் தான். கரெக்டா? ஸோ ஏலேருந்து ஓலேருந்து ஏ வரைக்கும் போயிருக்கு. ஸோ அப்போ இந்த கேஸில் டிஸ்பிளேஸ்மெண்ட்டும் டிஸ்டன்ஸும் நமக்கு எப்படி இருக்கு? சேமாக இருக்கு. பட் இதே மாதிரி எல்லா கேசஸ்லையும் வருமா? இஸ் இட் ட்ரூ ஆல்வேஸ்? Let's find out. Okay, இப்போ நம்ம கேஸ் 3 கன்சிடர் பண்ணலாம். கேஸ் 3ல என்ன ஆகுதுன்னா, ஸ்டார்டிங் பாயிண்ட் ஓ பாயிண்ட்ல இருந்து ஸ்டார்ட் ஆகி ஒரு ஏ பாயிண்ட் வரைக்கும் போறாங்கன்னு வச்சுக்கலாம். ஸோ ஏ பாயிண்ட் வந்து இங்க 60 கிலோமீட்டர், ஸ்டார்டிங் பாயிண்ட் வந்து 0. ஸோ இங்க ஓல ஆரம்பிச்சு ஏ வரைக்கும் போயிட்டு திரும்பியும் ஸ்டார்டிங் பாயிண்ட்டுக்கே வந்துடுறாங்க. ஸோ நம்ம யூஸ்வலாக போவோம்ல, நம்ம வீட்டிலேருந்து கிளம்பி ஸ்கூலுக்கு போயிட்டு ஸ்கூல் முடிஞ்சதும் திரும்ப வீட்டுக்கே வந்துடுவோம்ல. ஸோ அதே மாதிரி ஒரு இமேஜின் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இந்த கேஸில் பார்த்தீங்கன்னா நமக்கு டிஸ்டன்ஸ் எவ்வளோ வரும்? டிஸ்டன்ஸ் இஸ் ஈக்குவல் டு, ஃபஸ்ட்டு நம்ம வீட்டிலேருந்து கிளம்பி ஸ்கூலுக்கு போகிறோம், ஓஏ ப்ளஸ் திரும்ப ஸ்கூல் முடிஞ்சதுக்கப்புறம் வீட்டுக்கு வரோம் ப்ளஸ் ஏஓ. அப்படின்னா நமக்கு ஃபர்ஸ்ட் ஒரு 60 கிலோமீட்டர்ஸ், நெக்ஸ்ட் இன்னொரு 60 கிலோமீட்டர்ஸ் நம்ம ரிட்டர்ன் வரும்போது. ஸோ இப்போ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணோம்னா நமக்கு 160 கிலோமீட்டர்ஸ்னு கிடைக்கும். ஓகேவா? ஸோ இப்போ இந்த கேஸுக்கு டிஸ்பிளேஸ்மெண்ட் என்ன வரும்? டிஸ்பிளேஸ்மெண்ட்னா என்ன? அந்த இனிஷியல் பொசிஷனுக்கும் ஃபைனல் பொசிஷனுக்கும் உள்ள டிஃபரன்ஸ். ஸோ இந்த கேஸில் பார்த்தீங்கன்னா இனிஷியல் பொசிஷனும் ஓ தான், ஃபைனல் பொசிஷனும் ஓ தான். ஸோ அப்படின்னா இந்த கேஸில் நமக்கு டிஸ்பிளேஸ்மெண்ட் என்ன வரும்? டிஸ்பிளேஸ்மெண்ட் இஸ் ஈக்குவல் டு 0. ஸோ இப்போ நம்ம இதுலேருந்து என்ன கண்டுபிடிக்கலாம்? டிஸ்டன்ஸும் டிஸ்பிளேஸ்மெண்ட்டும் நாட் ஈக்குவல் ஆல்வேஸ் அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிச்சிக்கலாமா? ஸோ இதுலேருந்து நமக்கு என்ன தெரியுது? டிஸ்டன்ஸும் டிஸ்பிளேஸ்மெண்ட்டும் வேற வேற தான் கிடைக்கும். சம்டைம்ஸ் நமக்கு டிஸ்பிளேஸ்மெண்ட் 0வா கூட இருக்கலாம் அப்படிங்கிறதும் நமக்கு தெரியுது. ஸோ இந்த டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்கு என்னெல்லாம் இருக்கு?
மேக்னிடியூடும் இருக்கு. மேக்னிடியூட்னா நம்ம என்னன்னு பார்த்தோம்? மேக்னிடியூட் இஸ் அ நியூமரிக்கல் வேல்யூன்னு பார்த்தோமா டிஸ்டன்ஸ் பார்க்கும்போது. ஸோ இங்கே டிஸ்பிளேஸ்மெண்ட்டில் நமக்கு மேக்னிடியூடும் இருக்கும், டைரக்ஷனும் இருக்கும். ஸோ இது இந்த மாதிரி மேக்னிடியூட் அண்ட் டைரக்ஷன் இருக்கிறது தான் வெக்டார் குவான்டிட்டி அப்படின்னு சொல்லுவோம் நம்ம. ஒன்லி மேக்னிடியூட் மட்டும் இருந்துச்சுன்னா அதை வந்து நம்ம எப்படி சொல்லுவோம்? இட் இஸ் அ ஸ்கேலார் குவான்டிட்டி அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? இதையும் ஜஸ்ட் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ ஒரு குயிக்காக ஒரு ரீகேப் பார்த்துடலாமா? ஸோ நம்ம மோஷனை வந்து எப்படி டிஸ்கிரைப் பண்ணோம்? மோஷனை வந்து டிஸ்டன்ஸ் எவ்வளோ போகுது, எவ்வளோ தூரம் டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆயிருக்கு அப்படிங்கிறத வச்சு இந்த ரெண்டு ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸ் மூலமாக நம்ம வந்து மோஷனை டிஸ்கிரைப் பண்ணோம். ஸோ இப்போது டிஸ்டன்ஸ்னா என்ன? டிஸ்டன்ஸுங்கிறது டோட்டல் பாத் லெங்த். ஸோ எவ்வளோ தூரம் அந்த ஒரு ஆப்ஜெக்ட் மூவ் ஆயிருக்கு அப்படிங்கிறத பார்க்கறதா டிஸ்பிளேஸ்மெண்ட். டிஸ்டன்ஸ். இப்போது டிஸ்பிளேஸ்மெண்ட்னா என்ன? டிஸ்பிளேஸ்மெண்ட்டுங்கிறது ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ். ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் பிட்வீன் இனிஷியல் அண்ட் ஃபைனல் பொசிஷன். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பாயிண்ட் என்ன? டிஸ்டன்ஸுங்கிறது இட் ஹாஸ் அ நியூமரிக்கல் வேல்யூ. அதுக்கு வந்து ஒரு நியூமரிக்கல் வேல்யூ இருக்கும். அதாவது மேக்னிடியூட் நம்ம பார்த்தோம்ல, ஸோ அதுக்கு வந்து ஒரு நம்பரில் வரும். ஸோ இதுக்கு டிஸ்பிளேஸ்மெண்ட்க்கு இட் ஹாஸ் போத் மேக்னிடியூட் அண்ட் டைரக்ஷன். ஸோ எந்த பக்கம் டிஸ்பிளேஸ் ஆயிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம வந்து டைரக்ஷனும் கிடைக்கும் நமக்கு. ஸோ டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்து நமக்கு ஜீரோவாகவும் இருக்கலாம், பட் டிஸ்டன்ஸ் வந்து எப்பவுமே ஜீரோவா இருக்காது. இட் கேன் நாட் பி ஜீரோ. ஓகே, ஸோ இதான் சிம்பிளாக நம்ம வந்து மோஷனை நம்ம எப்படி டிஸ்கிரைப் பண்ணுறோம் அப்படிங்கிறத பார்த்துருக்கோம். ஸோ இதை பேஸ் பண்ணி நமக்கு என்சிஆர்டி புக்கில் வந்து சில கொஷின்ஸ் எல்லாம் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த கொஷின்ஸ்க்கெல்லாம் நம்ம ஆன்சர்ஸ் என்னன்னு கண்டுபிடிக்கலாம். இப்போ நம்ம இந்த டிஸ்டன்ஸ் அண்ட் டிஸ்பிளேஸ்மெண்ட் வச்சு நம்ம என்சிஆர்டி புக்கில் இருக்க கொஷின்ஸ் வந்து பார்க்கலாம். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் கொஷின் தெரியுதுல உங்களுக்கு? ஸோ இதான இதுக்கு ஆன்சர் நம்ம பண்ணலாம். ஓகேவா? ஸோ இப்போ என்ன கேட்டிருக்காங்க? an object has moved through a distance. இப்போது நம்ம போன லெக்சரில் பார்த்த மாதிரி ஒரு ஆப்ஜெக்டை வந்து ஒரு ஸ்டார்டிங் பொசிஷன் ஓலேருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னு வச்சுக்குவோம். ஸோ அது வந்து இட் ஹாஸ் மூவ்ட் அ டிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஒரு டிஸ்டன்ஸ் நீங்கள் ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு 10 கிலோமீட்டர்ஸ்னு வச்சுக்கோங்க. ஸோ இங்கே ஓலேருந்து ஏ வரைக்கும் போயிருக்கு. கேன் இட் ஹாவ் ஜீரோ டிஸ்பிளேஸ்மெண்ட்? இஃப் எஸ், சப்போர்ட் யுவர் ஆன்சர் வித் அன் எக்ஸாம்பிள். ஓகே, ஸோ இப்போ எக்ஸாம்பிளோட நமக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லியிருக்காங்க. லெட் அஸ் கன்சிடர் an object that has moved from O to A, again moved back from A to O. Total distance is equal to OA plus AO, 10 plus 10, which is equal to 20 kilometers. So here the displacement is equal to 0 kilometer because the initial and final positions are same. Therefore, displacement can be 0. Okay. So, இப்போ second question பார்க்கலாமா? ஓகேம்மா. இப்போ question number 2 பார்க்கலாம். A farmer moves along the boundary of a square field of side 10 meter in 40 seconds. இப்போ என்ன சொல்லி கொடுத்துருக்காங்க? ஒரு ஸ்கொயர் ஃபீல்டு இருக்குது, ஸ்கொயர் ஷேப்பில் ஒரு ஃபீல்டு இருக்குது. ஸோ ஒரு ஃபார்மர் அதோட சைடு பார்த்தீங்கன்னா 10 மீட்டர். அப்போது அந்த ஸ்கொயர் ஃபீல்டை அந்த ஃபார்மர் வந்து சுற்றி வர்றதுக்கு எவ்வளோ செகண்ட்ஸ் ஆகுது? 40 செகண்ட்ஸ் ஆகுது.
ஸோ கொஸ்டினில் இப்போ என்ன கேட்குறாங்க, வாட் வில் பி த மேக்னிடியூட் ஆஃப் டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆஃப் த ஃபார்மர் அட் த எண்ட் ஆஃப் டைம் என்னது, டைம் t2. இது வந்து ஒரு ரவுண்ட் ஃபுல்லாக வரதுக்கு 40 செகண்ட்ஸு. இப்போது 2 minutes 20 செகண்ட்ஸில் அவர் எந்த பொசிஷனில் இருப்பார், ஸோ அந்த பொசிஷனில் இருக்கிறதுக்கும் இனிஷியல் பொசிஷனுக்கும் உள்ள டிஸ்பிளேஸ்மெண்ட் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ இப்போ வந்து இந்த 2 minutes 20 செகண்ட்ஸை வந்து நம்ம ஃபுல்லாக செகண்ட்ஸில் கன்வெர்ட் பண்ணிக்கலாம். இப்போ 2 minutes வந்து 2 into 60 செகண்ட்ஸ்ன்னு எழுதிக்கலாமா, ப்ளஸ் இங்கே ஒரு 20 செகண்ட்ஸ் இருக்குது. ஸோ அதை அப்படியே ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ நமக்கு 2 into 60 120 செகண்ட்ஸ் வரும், ப்ளஸ் இங்கே ஒரு 20 செகண்ட்ஸ். ஸோ வந்து 140 செகண்ட்ஸ் அப்படின்னு வரும். ஓகேவா? ஸோ 140 செகண்ட்ஸ் கழிச்சு இவர் எந்த பொசிஷனில் இருப்பார், ஸோ அந்த பொசிஷனுக்கும் இனிஷியல் பொசிஷனுக்கும் உள்ள டிஸ்பிளேஸ்மெண்ட் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகே, இப்போ நம்ம வந்து இந்த பாயிண்ட்டை வந்து இனிஷியல் பாயிண்ட்டுன்னு எடுத்துக்குவோம். ஓகேவா? ஸோ இது வந்து இனிஷியல் பாயிண்ட் அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம். ஸோ இந்த பாயிண்ட்லேருந்து தான் வந்து நம்ம ஃபார்மர் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஸோ இந்த ஃபார்மர் வந்து ஒரு ரவுண்டு இப்படி இந்த ஸ்கொயர் ஃபீல்டை சுற்றி வர்றதுக்கு வந்து 40 செகண்ட்ஸ் ஆகுது. ஓகேவா? அப்போ 40 செகண்ட்ஸில் ஒரு ரவுண்டு முடிச்சிருவார். அப்போ அடுத்து 80 செகண்ட்ஸில் 2 ரவுண்ட் முடிச்சிருவார். 120 செகண்ட்ஸில் 3 ரவுண்டு முடிச்சிருவார். ஸோ அப்போ 3 ரவுண்ட் முடிச்சுட்டு மறுபடி இதே சேம் பாயிண்ட்டுக்கு வந்துடுவாங்களா. ஸோ இனிஷியல் பாயிண்ட்டும் அதான், ஃபைனல் பாயிண்ட்டும் அதாக தான் இருக்கும். ஸோ இப்போது நமக்கு அடுத்த ஒரு 10 செகண்ட்ஸில் இங்கே ஒரு 10 மீட்டர், அடுத்து 20 செகண்ட்ஸில் இங்கே ஒரு 10 மீட்டர். ஸோ சிம்பிள் என்னென்னா, இப்போ 10 மீட்டருன்னா இது வந்து 10 செகண்ட்ஸில் 10 மீட்டர் போகிறார். ஓகேவா? ஸோ அப்போ தான் நமக்கு வந்து டோட்டலாக 40 செகண்ட்ஸ் வரும்போது 40 மீட்டர் இதை ஃபுல்லாக சுற்றி வந்திருப்பாங்க. ஸோ அப்போது இந்த 120 செகண்ட்ஸ்க்கு அடுத்து ஒரு 10 செகண்ட்ஸில் எங்கே இருப்பார், இந்த பாயிண்டில் இருப்பார். மேபி இதை வந்து நம்ம சிம்பிளாக ஈஸியாக புரியணும்னா ஏபிசிடின்னு வச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ ஏலேருந்து பி பாயிண்டில் இருப்பார் ஆஃப்டர் 10 செகண்ட்ஸு. ஸோ அடுத்து இன்னொரு 20 செகண்ட்ஸ் கழிச்சு பார்த்தீங்கன்னா எங்கே இருப்பார், சி பாயிண்டில் இருப்பார். ஓகேவா? ஸோ அப்போ ஆட் பண்ணும்போது 140 செகண்ட்ஸ் நமக்கு வந்துடும். ஸோ அந்த 140 செகண்ட்ஸில் அவர் எந்த பாயிண்டில் இருப்பார், சி பாயிண்டில் இருப்பார். அப்போது ஏலேருந்து சிக்கு உள்ள டிஸ்பிளேஸ்மெண்ட் தான் கேட்டிருக்காங்க கொஸ்டினில். அப்போது நம்ம எப்படி எடுத்துக்கணும் அதை, ஸோ இதுக்கான ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் என்னது, த டிஸ்டன்ஸ் பிட்வீன் த இனிஷியல் பாயிண்ட் அண்ட் ஃபைனல் பாயிண்ட். ஸோ அதை வந்து நம்ம இப்போ கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்கொயர் இருந்துச்சா, ஸோ அந்த ஏ பாயிண்ட்டு, பி பாயிண்ட்டு, சி பாயிண்ட் இது எல்லாமே 10 மீட்டர் 10 மீட்டர். ஏன்னா ஸ்கொயரோட எல்லா சைட்ஸும் ஈக்குவல்ல. ஸோ இது என்ன அப்படிங்கிறது கண்டுபிடிக்கணும். ஸோ இந்த ஏசிங்கிறது தான் நமக்கு டிஸ்பிளேஸ்மெண்ட். டிஸ்பிளேஸ்மெண்ட் இஸ் ஈக்குவல் டு ஏசி. ஸோ இந்த ஏசி வந்து நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம், ஏசி இஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஏபி ஸ்கொயர் ப்ளஸ் பிசி ஸ்கொயர் அப்படின்னு கண்டுபிடிக்கலாமா. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் என்ன வரும், ஏபிக்கும் 10 ஸ்கொயர் நம்ம போட்டுக்கிறோம், பிசிக்கும் 10 ஸ்கொயர்னு போட்டுக்கிறோம். இப்படி போடும்போது 10 ஸ்கொயர் 100, இன்னொரு 10 ஸ்கொயர், இன்னொரு 100. ஸோ இதை வந்து நம்ம எப்படி எழுதலாம், 200ன்னு எழுதலாமா, ரூட் ஆஃப் 200ன்னு எழுதலாம், இல்லைன்னா 2 into 100ன்னு எழுதலாமா. அப்போ நமக்கு என்ன வரும், ரூட் 2 அப்படியே ரூட் 2வாக இருக்கும், இன்ட்டு ரூட் 100ஓட வேல்யூ என்ன, ரூட் 100ஓட வேல்யூ வந்து 10. ஸோ இதை வந்து 10 ரூட் 2ன்னு எழுதலாமா. ரூட் 2ஓட வேல்யூ 1.414. ஸோ 10 into 1.414 இஸ் ஈக்குவல் டு 10ஓட மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு 14.14 மீட்டர்னு கிடைக்குமா. ஸோ இதுதான் டிஸ்பிளேஸ்மெண்ட். ஸோ இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் என்ன, டிஸ்பிளேஸ்மெண்ட் இஸ் ஈக்குவல் டு 14.14 மீட்டர். ஸோ இதுதான் இந்த செகண்ட் கொஸ்டினுக்கான ஆன்சர். நெக்ஸ்ட் இப்போ நம்ம வந்து தேர்ட் கொஸ்டின் பார்க்குறோம். Which of the following is true for displacement? Option A, it cannot be 0. Option B, its magnitude is greater than the distance traveled by the object. இப்போ நம்ம ஜஸ்ட் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் பார்த்தோம் displacement can be 0. ஏன்னா ஸ்டார்டிங் பாயிண்ட்டும் ஃபைனல் பாயிண்ட்டும் நமக்கு வந்து ஒரே இடத்துல கோயின்சைட் ஆகும்போது நமக்கு என்ன வருது, டிஸ்பிளேஸ்மெண்ட் 0 வருதுன்னு நம்ம ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ல பார்த்தோம்ல. ஸோ அதனால இது வந்து ஃபால்ஸ். ஸோ இது வந்து இல்லை. செகண்ட் கொஸ்டின் பாருங்க. செகண்ட் கொஸ்டின் என்ன இருக்கு, இட்ஸ் மேக்னிடியூட் இஸ் கிரேட்டர் தேன் த டிஸ்டன்ஸ் டிராவல்ட் பை த ஆப்ஜெக்ட். ஸோ இதுவும் ஃபால்ஸ் தான், இல்லை. ஏன்னா நமக்கு வந்து ஓவராலாக ட்ராவல் பண்ண டிஸ்டன்ஸ் வந்து எப்போவுமே நமக்கு அதிகமாக தான் இருக்கும். டிஸ்பிளேஸ்மெண்ட்னாலே என்னது, ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் தானே. ஸோ இதுவும் ஃபால்ஸ் தான். இது ரெண்டுமே ஃபால்ஸ் தான்.
ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ. இன்னைக்கு நம்ம இந்த கிளாஸை முடிக்க போகிறோம். டிஸ்கிரைபிங் மோஷன் முடிச்சிட்டோம். மோஷன் அலாங் ஸ்ட்ரெயிட் லைன் பார்த்துட்டோம். ஸோ இன்னொரு டாபிக் இருக்குது இதில், மோஷன், யூனிஃபார்ம் மோஷன் அண்ட் நான் யூனிஃபார்ம் மோஷன் மட்டும் முடிச்சோம்னா நமக்கு ஆக்சுவலாக இந்த டாபிக் முடிஞ்சு.